வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து நம்ம மேக்ஸ் மாரத்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் 25 அவுட் ஆஃப் 25 அப்படின்ற சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 25க்கு 25 நம்ம கண்டிப்பாக எடுக்கணுன்ற முயற்சியில் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சிம்பிளிஃபிகேஷனில் அதோட கண்டினியூஷன் சுருக்குகளை பார்ட் 4 வீடியோ. அதாவது அதுக்கு அடுத்த மாடல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 + 10 இது எப்படி 1205 வந்துச்சு அப்படின்னா சிம்பிளா ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 பிளஸ் இருக்க இடத்துல இன்ட்டு 10 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வரும் 120. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 அப்படின்னு ஒரு விஷயத்த ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி அடுத்து எல்லாத்துக்குமே வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ 11 × 8 வந்து 88 வந்துருச்சு. ஸோ இது கூட 5 ஆட் பண்ணுறப்ப வந்துருச்சு. 14 + 15 அதை இன்ட்டா மாத்திரம் நம்ம மாத்துறப்ப நம்மளுக்கு 210 அப்படின்னு வரும். ஸோ இது கூட 5 அப்படின்னு ஒரு விஷயம் சேர்க்கிறப்ப 2105 கிடைக்கும். ஸோ அப்போ மூணுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிம்பிளை வந்து மாத்திருக்காங்க, இன்ட்டுன்னு மாத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி 5ன்னு ஒரு விஷயத்த கடைசி சேர்த்திருக்காங்க. அவ்வளவுதான். அப்போ 2105 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 3568 டிவைடட் எக்ஸ் இந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிவைட் பை 100 அப்படின்னு போட்டுக்கலாம். ஆஃப் இன்ட்டுன்னு எழுதிடலாம். 650 = 456. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், 2 டைம்ஸு 13 டைம்ஸு. அப்போ இங்கே என்ன இருக்கு அப்படின்னா 3 5 5 6 8. இந்த டிவைடை வந்து இன்ட்டா மாத்திரப்ப என்ன ஆயிரும், மேலே 2 போயிடும். இந்த 13x அப்படின்றது கீழே வந்துடும். இங்கே 456 வந்துடும். 13x அங்கே போயிருச்சு அப்படின்னா 2/456 = 13x இன்ட்டு 3 5 5 6 8. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 78 வரும். ஸோ இது 156 அப்படின்னு வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 12 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12. நெக்ஸ்ட் 14 b⁵ q⁵ 3 divided by 2 e² q minus 12 b³ q⁴ divided by 3 q² இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். 7 டைம்ஸ் வரும். இது 3 4 டைம்ஸ் நம்மளுக்கு வரும். அப்போ இதை நம்ம டைரெக்டா அடிக்கிறோம் அப்படின்னா இது மேலே போகிறப்ப ஆகும் மைனஸ் ஆகும். டைரெக்டா அடிக்கலாம். ஸ்கொயர் அடித்தோம் அப்படின்னா இங்கே 3 டைம்ஸ் கிடைக்கும், இங்கே 2 டைம்ஸ் இருக்கும். இங்கே 2 வச்சு அடிக்கிறோம்னா இங்கே 2 டைம்ஸ் இருக்கும், இங்கே 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 7 p⁵3 q⁴ 4 p⁵ q⁴². இப்போ இதில் காமனாக இருக்கிறது இது எல்லாமே இருக்கு. அப்போ நம்ம டைரெக்டாக மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3 p⁵q² அப்படின்றதான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஈக்குவல்ட்டி என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 100 - 1 100 - 2. ஸோ இந்த மாதிரி மைனஸில் குறைஞ்சிட்டே போகுது, இந்த மாதிரி ப்ளஸில் கூட்டிகிட்டே போகுது. அப்போ இதோட ஈக்குவல்ட்டி என்ன வரும்னு கேட்குறாங்க. டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம் 0. இப்போ இங்கே 100 - 1 அப்படின்னு பார்க்குறப்ப 99 வரும். அடுத்து 98, அடுத்து 97. ஸோ இந்த மாதிரியே போய் 0ல் போயிட்டு மறுபடியும் அதோட கண்டினியூஷனாக 101 102 103 அப்படின்னு சொல்லி போகும். அப்போ இந்த மாதிரி போகிறப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். டைரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். இப்போ எக்ஸுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 6ன்னு கொடுத்துட்டாங்க, ஒய்க்கு வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. இதை டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சரை எடுத்துடலாம். அப்போ x² + y² divided by x² - y² அப்படின்றதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. இப்போ எக்ஸ் இருக்கிறதுல 6² + y இருக்கிறதுல 5² divided by 6² - 5² போடுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 36 + 25 divided by 36 - 25 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வருது. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 61 divided by 11 அப்படின்றதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன்ல சி. நெக்ஸ்ட். இந்த லாக் சம் பார்த்தீங்க அப்படின்னா 3 log x = 1. இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த லாக் வந்து இது போகிறப்ப என்ன ஆயிரும், கியூப்காக மாறிடும். அப்போ x⁵ கியூப்னு மாறுது. அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 125. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x² - 25 divided by x + 3 என்பதை x + 5 divided by
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. அது இப்போ இந்த வகுத்தில் வந்து பெருக்கலாம் மாறப்ப என்ன ஆயிடும்? ரெசிப்ரோக்கல் தலைகீழா மாறிடும். கரெக்டா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 5. அப்போ இங்கே என்ன மாடலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு மாடலில் இருக்கு. ஓகேவா? அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? 3 ஈக்குவல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 5. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 5. அப்போ எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 5 கேன்சல், எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 3 கேன்சல். அப்போ மீதம் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 5, சாரி இந்த இடத்துல 3 வரும். எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3ன்றதான் நம்மளுக்கு மீதம் கிடைக்கும். ஈவு அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3. அப்போ எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், அப்போ இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்துறது அப்படின்னா பிளஸ் 2. ஸோ இது கூட 2. அப்போ வந்து இந்த 2 வந்து அதாவது பெருக்கிறப்ப 2 கிடைக்கணும், கூட்டுறப்ப பிளஸ் 3 நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ இது என்ன பண்ணலாம்? ஓ 2 பெருக்கிறப்ப 2 கிடைச்சிருச்சு, 1 பிளஸ் 3 3 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இதுக்கு வந்து எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காரணிப்படுத்துறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாரி என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இங்கே -2 நம்மளுக்கு வரணும். அப்போ என்ன பண்ணோம்? 4 3 சார் 3 இங்கே கிடச்சிரும், ஆனால் மைனஸ் வரணும். அப்போ மைனஸ் இங்கே எங்கே போட்டால் இங்கேயும் மைனஸ் இங்கே மைனஸ் வரும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போடணும். அப்போ -3லேருந்து 1 போச்சுன்னா -2 கிடச்சிருச்சு. 1 × 3 -3 -3ன்னு கிடச்சிருச்சு. அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். எக்ஸ் பிளஸ் 2 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 3 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3. அப்போ டைரெக்டாக அதை என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 பை எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. அப்போ பகுதி சேமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே என்ன பண்ணிக்கலாம்? டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணுறப்ப 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 2 பை எக்ஸ் பிளஸ் 1. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா b பை q பவர் ஆஃப் 1 மைனஸ் 3x ஈக்குவல் டு q பை p பவர் ஆஃப் 1 பை 2ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரி அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணணும்னா இது பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா b பை q பவர் ஆஃப் 1 மைனஸ் 3x ஈக்குவல் டு b பை q மாறுறப்ப மேலே என்ன ஆயிரும்? மைனஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதாவது 1 பை 4 இருக்கு, இந்த 1 பை 4 மேலே போகிறப்ப 4 மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதே மாடலில் தான் இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சால்வ் பண்ணி. இப்போ பாருங்க b பை q பகுதி சேமாக இருக்குது. அப்போ மேலே இருக்கிறது என்ன பண்ணிக்கலாம்? டைரெக்டாக ஈக்குவல் பண்ணிக்கிறலாம். -1/2. இப்போ -1/2 இங்கே இருந்துச்சுன்னா +1/2, இந்த மைனஸ் அங்கே போச்சுன்னா 3x மாறிடும். அப்போ இதை பார்த்தோன்னா 2 + 1 / 2 = 3x, 3/2 = 3x. 3 × 3 டைரெக்டாக கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா x = 1/2 கிடைக்கும். இந்த 1/2 மேலே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? 2⁻−1 அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ x = 2⁻−1 அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் a + b இன் கூட்டல் எதிர்மறை a + b. அதாவது எப்படின்னா இப்போ a + b இதோட கூட்டல் சேம் அதே மாதிரி போடுறோம் =0. அப்போ இந்த a + b என்னவாயிரும்? 2a + b அப்படின்னு சொல்லி மாறிடும். இப்போ இந்த 2 இங்கிட்டு வர்றப்ப டைரெக்டாக என்னவாயிரும்? அது 0வா மாறிடும். அப்போ a + b
ஓட கூட்டல் எதிர்மறை ஏ பிளஸ் பினா ஏயோட கூட்டல் எதிர்மறை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஏ இந்த இருக்கு, இப்போ ஏக்கு அடுத்து அங்கிட்டு போச்சுன்னா பின்னு வரும், மைனஸ் பி. எதிர்மறை என்னன்னு கேட்குறாங்க, கூட்டல் எதிர்மறை. அப்போ இங்கே மைனஸ் பி இருந்துச்சுன்னா அதோட எதிர்மறை என்னவா இருக்கும், பிளஸ் பியா இருக்கும். அப்போ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பி. ஸோ இன்னைக்கு நம்ம இதில் கொடுக்கப்பட்ட சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே பேசிக்கான சம் தான் சிம்பிளிஃபிகேஷனில். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த லெவலில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டிஃபிகல்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் நாளைக்கு எந்த சம்மு கேட்டாலும் நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா சால்வ் பண்ண முடியும். கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. டெய்லி ஒரு 10 சம்மா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மேக்ஸில் வந்து பெரிய பதட்டமோ இல்லை ஏதோ இருக்காது. ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு இடமா மேக்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.